விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பூனை போல் நீதிமன்றத்துக்குள் நுழைந்த தேசபந்து கர்மாவின் பலனை அனுபவிப்பதாகவும் குற்றச்சாட்டு. வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் இன்றுடன் நிறைவு. தேர்தல் திகதி இன்று அறிவிப்பு. கிழக்கில் களமிறங்கியுள்ள ஒட்டுக்குழுக்கள், எச்சரிக்கும் சமூக செயற்பாட்டாளர். சுகாதார ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த அனுர. தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்தும் விசனம். விடுதலை புலிகளுக்கு முன்னர் குண்டு தாக்குதல்களை நடத்திய ஜேவிபி ராஜ்த சாடல். தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேல், மீண்டும் இடம்பெயரும் காசா மக்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அங்குனு கொலபெலச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தேசபந்து தென்னக்கோன் சாதாரண சிறைச்சாலை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாத்தறை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று சரணடைந்துள்ள நிலையில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் சரணடைந்த தென்னக்கோனை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் அங்குனு கொலபெலச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோனுக்கு பிணை வழங்குவதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த சட்ட அதிபர் திணைக்களம் அவரை கைது செய்வதற்குரிய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் தென்னக்கோன் சட்ட அமுலாக்கல் அதிகாரிகளிடமிருந்து மறைந்திருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் மாத்தறை நீதிமன்றத்திற்கு கோட் சூட் அணிந்து ஆடம்பர மகிழுந்தில் வந்தார் என தகவல் கிடைக்கப்பெற்றதாகவும் அவர் நீதிமன்ற வளாகத்துக்குள் அமர்ந்திருந்தார் என்ற தகவல் கிடைத்த பின்னரே தான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தீர்மானித்ததாக சட்ட அதிபர் திணைக்களத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீபா பீரிஸ் தெரிவித்தார். சந்தேக நபர் தான் ஒரு ரகசிய பூனை போல நீதிமன்றத்துக்குள் நுழைந்து தங்களுக்கு தெரியப்படுத்தாமல் பிணையை பெறலாம் என நினைத்திருந்தார் என்றும் அவர் கூறினார். தான் நீதிமன்றத்துக்கு வந்த வேளை அவர் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் என்றும் எப்படி அவருக்கு ஆசனம் வழங்கப்பட்டது, அவர் சிறைக்கூண்டில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திலீபா பீரிஸ் தெரிவித்தார். அவர் ஒரு குற்றவாளி அகம்பாவத்தோடு நீதிமன்றத்துக்குள் நுழையக்கூடாது என்றும் அவர் நிலத்தில் தவழ வேண்டும் என்றும் இதன்போது தெரிவித்தார். அவர் 20 நாட்கள் தன்னுடைய தொலைபேசியை செயலிழக்க செய்துவிட்டு 20 நாட்கள் தலைமறைவாகியிருந்தார். இவருக்கும் மார்க் கந்துரே, மதுஸ் போன்ற திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். குறித்த சந்தேக நபர் காவல்துறை அதிபராக பதவி வகித்த காலத்தில் சட்டத்தரணிகள் குற்றவாளிகளை பாதுகாக்கின்றனர் என தெரிவித்தவர். ஆனால் இன்று அவரே சட்டத்தரணிகளோடு புடைசூழ நீதிமன்றத்துக்கு வந்துள்ளார் என்றும் கூறியுள்ளார். இது கர்மாவின் நீதி என்றும் இவருக்கு கர்மா குறித்து விளங்கப்படுத்த தேவையில்லை என்றும் அவரே அதனை அனுபவிக்கிறார் என்றும் திலீபா பீரிஸ் மேலும் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இன்று நண்பகல் 12 மணியுடன் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்குரிய கால அவகாசம் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய வேட்பு மனுக்கள் மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இன்றுடன் அது நிறைவடைய உள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்த பின்னர் 12 மணி முதல் 1:30 மணி வரை ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க தேர்தல் ஆணைக்குழு நேரத்தினை ஒதுக்கியுள்ளது. இந்த செயல்முறை முடிந்ததும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான எஸ் வியாழேந்திரன் மற்றும் பிள்ளையான் ஆகியோரின் கூட்டணி தொடர்பில் மக்கள் வெளிப்படைய வேண்டும் என சமூக செயற்பாட்டாளரும் கோரளைப்பற்ற பிரதேச சபையின் சுயேட்சை குழுவாக போட்டியிடுவருமான விமலசேன லவக்குமார் தெரிவித்தார். குறித்த தரப்பினர் மக்களுக்கு நன்மை செய்தவர்கள் அல்ல என கூறிய அவர் ஒட்டுக்குழுக்களாகவும் பயங்கரவாத குழுக்களாகவும் செயற்பட்டு பல கொலைகளை செய்த குழுக்கள் இந்த தேர்தல் காலத்தில் ஒன்றாக இணைந்துள்ளமை ஆபத்தானது என்றும் கூறியுள்ளார்.
இந்த காலங்களிலே துரதிர்ஷ்டவசமாக ஒட்டுக்குழுக்களாகவும் பயங்கரவாத காரியங்களை செய்து கொண்டிருந்த ஆயுத குழுக்களாக இருந்து பல கொலைகளை செய்த குழுக்கள் இந்த காலங்களிலே ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள். இதிலே குறிப்பாக கடந்த காலங்களிலே பார்க்கின்ற பொழுது புள்ளியான் என்கின்றவரை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றது, வியாழந்திரனை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றது. இவர்களெல்லாம் மக்களை குழி தோண்டி புதைப்பதற்காகவே இந்த முறை போட்டியிடுகின்றார்கள். மக்கள் தெளிவாக விழிப்படைய வேண்டும். ஏனென்றால் இவர்களெல்லாம் மக்களுக்கு எப்போது நன்மை செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஏனென்றால் மக்களுடைய வளங்களை சுரண்டி மக்களுடைய இருப்புகளை பறிபோக வைத்தவர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே, அதாவது கிழக்கு மாகாணத்திலே விடுதலை புலிகள் பிரிந்த வேளைகளிலே பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த போதுதான் அநேக எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆக்கள் மாறி மாறி ஆக்களை சுட்டு அவர்களே நிறைய இளைஞர்கள் தங்களை தாங்களே கொலை செய்து கொண்டார்கள். வேறுடைய அதாவது விடுதலை புலிகளின் வேலிப்பிள்ளை பிரபாகரனும் கிழக்கு மாகாணத்தில் இருந்த விடுதலை புலிகளும் பிரிந்த போது கொல்லப்பட்டதை விட பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த பொழுதுதான் அநேக இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர்களும் இன்று களத்தில் இறங்குகின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அநேக எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் பறை கொடுத்த உறவுகளாக இருக்கின்றோம், தாய் தந்தையர்களாக இருக்கின்றோம், சகோதரங்களாக இருக்கின்றோம். விழிப்போடு இந்த முறை நடைபெறுகின்ற இந்த பிரதேச எலெக்ஷனிலே உங்களுடைய கிராமங்களை அபிவிருத்தி செய்கிற நோக்கோடு ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் அந்த காரியங்களை தெளிவாக சிந்தித்து வாக்களியுங்கள். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்க முயற்சிப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எனினும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத பட்சத்தில் ஏனைய கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இலங்கை தமிழரசுக் கட்சி 5 உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பின்னர் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். தனித்து ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம், இந்த தேர்தல் முறைமையிலே எந்த கட்சியாக இருந்தாலும் தனித்து ஆட்சி அமைப்பது கடினமான ஒரு விடயம். ஆனாலும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். அப்படியாக அறுதி பெரும்பான்மை கிடைக்காத இடங்களிலே அந்தந்த சபைகளையும் அந்தந்த சபைகளிலே யார் யாருக்கு பிரதிநிதித்துவம், வேறு யாருக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது என்பதையும் பொறுத்து தான் அந்த வேளையிலே நாங்கள் தீர்மானிக்க முடியும். இப்படியாகத்தான் பாராளுமன்ற தேர்தலையும் 9 கட்சி கூட்டு 10 கட்சி கூட்டணெல்லாம் பல சேர்ந்து கூட்டாக போட்டியிட்டார்கள். தப்பித்தவறி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். இலங்கையில் சுகாதார ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முடியாது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுச் சேவைகள் ஐக்கிய தாதியர் சங்கத்துடன் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தொழில்முறை சங்கங்களின் எந்தவொரு கோரிக்கையோ அல்லது அழுத்தமோ இல்லாமல் ஒரு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வரலாற்றில் மிகப்பெரிய சம்பள உயர்வு ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ளதால் சுகாதார ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகள் நியாயமற்றவை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வரையறுக்கப்பட்ட பொருளாதார கட்டமைப்பிற்குள் செயற்பட்ட போதிலும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த முயற்சி பொதுச்சேவையின் செயல்திறனை மேம்படுத்துதல், திறமையான நிபுணர்களை ஈர்த்தல் மற்றும் துறையின் நிலைத்தன்மையினை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் இதன்போது குறிப்பிட்டார். வரவு செலவு திட்டத்தில் 6 முக்கிய பிரிவுகளின் கீழ் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அடிப்படை சம்பளத்தில் குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் அதிகரிப்பு, கூடுதல் நேர மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகளில் அதிகரிப்பு, சம்பள உயர்வுகளில் 80% அதிகரிப்பு, திருத்தப்பட்ட மொத்த சம்பளத்திற்கு ஏற்ப ஓய்வூதிய சலுகைகளில் மேல்நோக்கிய திருத்தம் மற்றும் வரி விதிக்கக்கூடிய வருமான வரம்பில் அதிகரிப்பு ஆகியவை இதில் அடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் தரவுகளின் அடிப்படையில் அறிவியல் ரீதியாகவும் திட்டமிடப்பட்ட முறையிலும் செயல்படுத்தப்படும் வரவு செலவு திட்டமாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் அதிகாரிகளோடு இடம்பெற்ற கலந்துரையாடலின் பொழுதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை முழுமையாக படிக்காதவர்களே ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக கூறி வருகின்றனர் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். எனவே இவர்களால் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையினை நீக்க முடியாது என்றும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது எனவும் புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்துள்ளார்.
දැන් ඒ යව 12 වෙනිදා වෙනකන් 1988 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரச்சார கூட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் என்னுடன் மேடையில் இருந்த இருவர் கொல்லப்பட்டனர். நான் பலத்த காயங்களுக்கு உள்ளானேன். எவ்வாறு இருப்பினும் ஜேவிபியின் அந்த கொடூர குண்டு தாக்குதலில் இருந்து நான் உயிர் பிழைத்துக் கொண்டேன். இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் ஜேவிபி குண்டு தாக்குதல்களை மேற்கொண்ட போது நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவற்றில் பல சம்பவங்கள் தொடர்பில் பட்டலந்த அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசியல்வாதிகள் மாத்திரமன்றி அரச உத்தியோகத்தர்களும் கொல்லப்பட்டார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு முன்னதாகவே குண்டு தாக்குதல்களை ஜேவிபி ஆரம்பித்தது. 15 வயதுக்கு குறைவான சிறுவர்களும் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்களும் 100 கணக்கில் ஜேவிபி கிளர்ச்சிகளில் உள்வாங்கப்பட்டிருந்தனர். கிளர்ச்சிக்கும் விடுதலைக்கான போராட்டத்திற்கும் பாரிய வித்தியாசம் உண்டு. ஜேவிபியினரால் முன்னெடுக்கப்பட்டவை கிளர்ச்சிகளே தவிர விடுதலைக்கான போராட்டங்கள் அல்ல. அன்றில் இருந்து இன்று வரை நாம் நாட்டில் அமைதிக்காகவே குரல் கொடுத்து வருகிறோம். ஆனால் ஜேவிபி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் கைகளை காண்பித்து தாம் தப்பிக்க திட்டமிடுகிறது. ஆனால் அவர் மீது இவ்வாறு எந்தவொரு குற்றச்சாட்டும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. மாறாக அவர் சாட்சியாளராக மாத்திரமே அழைக்கப்பட்டிருக்கிறார். வரலாறு தெரியாதவர்களால் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை நீக்குவது மாத்திரமல்ல, அவருக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிகளும் நல்லாட்சியின் போதும் பட்டலந்த அறிக்கை தொடர்பில் ஜேவிபி எந்த சந்தர்ப்பத்திலும் பேசவில்லை. தற்போது அவர்கள் தங்களுடைய குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இதை கைகளில் எடுத்திருக்கிறார்கள். கட்சியிலிருந்து உறுப்பினர்களை நீக்கிவிட்டு முன்னோக்கி பயணிக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அதநாயக்க தெரிவித்துள்ளார். இம்தியாஸ் பாஹிர் மாக்கார் விவகாரம் மாத்திரமன்றி கட்சியின் உள்ளக மட்டத்தில் இன்னும் பல விவகாரங்கள் உள்ளன எனவும் இதன் பின்னணியில் உள்ள காரணிகள் உட்பட உள்ளக பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண முயற்சிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இம்தியாஸ் பாஹிர் மாக்கார் பதவி விலகியமைக்கான காரணம் என்ன என்பது தெரியாது. எவ்வாறு இருப்பினும் அது கட்சிக்கு பாரிய இழப்பாகும். அண்மையில் கட்சி பயணிக்கும் பாதை, அதன் எதிர்காலம் தொடர்பிலும் அவர் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இம்தியாஸ் பாஹிர் மாக்கார் மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க ஒருவராவார். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் பாரிய சேவைகளை ஆற்றியிருக்கிறார். எனவே அவருடைய பதவி விலகல் கடிதத்தை கட்சி உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததன் பின்னர் கட்சியின் நிர்வாக குழு கூடவிருக்கிறது. இதன்போது இந்த விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும். எவ்வாறாயினும் இந்த சந்தர்ப்பத்தில் கட்சியிலிருந்து எவரையும் இழக்கவோ நீக்கவோ நாம் எதிர்பார்க்கவில்லை. கட்சியிலிருந்து உறுப்பினர்களை நீக்கிவிட்டு முன்னோக்கி பயணிக்க முடியாது. எமது கட்சியினரை மாத்திரமன்றி எமது கொள்கைகளுடன் இணங்குபவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கும் நாம் தயாராகவே இருக்கிறோம். இம்தியாஸ் பாஹிர் மாக்கார் விவகாரம் மாத்திரமன்றி கட்சியின் உள்ளக மட்டத்தில் இன்னும் பல விவகாரங்கள் இருக்கின்றன. அவற்றை சரி செய்து சஜித் பிரேமதாசவுடன் முன்னோக்கி பயணிப்பதே எங்களுடைய இலக்காகும். இம்தியாஸின் பதவி விலகலின் பின்னணியில் உள்ள காரணிகள் உட்பட உள்ளக பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பதற்கு முயற்சிக்கிறோம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணியில் அமைக்கப்பட்டுள்ள கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை நிலையம் ஒன்றில் மாணவர்களிடையே கைகலப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ள நிலையில் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு பாடசாலைக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணியில் அமைக்கப்பட்டுள்ள சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்று இரு பாடசாலைகளின் பரீட்சை நிலையமாக காணப்படுகிறது. குறித்த பரீட்சை நிலையத்தில் நேற்று காலை இரு பாடசாலை மாணவர்களிடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. முறுகல் கைகலப்பாக மாறியிருந்த நிலையில் பரீட்சை நிலைய கண்காணிப்பாளர்களால் அது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் முதலாம் பகுதி வினாத்தாள் நேரம் முடிவடைந்த நிலையில் நண்பகல் 11:15 மணியளவில் வெளியில் இருந்து ஒரு தரப்பு பரீட்சை நிலைய வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ஒரு தரப்பு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளரால் மருதங்கணி காவல் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளரின் எழுத்து மூலமாக பரீட்சை நிறைவு பெறும் வரையிலான காலம் வரை காவல்துறை பாதுகாப்பு வழங்குமாறு கோரி முறைப்பாடொன்றை மருதங்கணி காவல் நிலையத்துக்கு வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பரீட்சை நிறைவடையும் வரையில் நடமாடும் காவல்துறையினர் பாதுகாப்பினை வழங்க முன்வந்ததோடு மேலதிக விசாரணைகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு உட்பட எதுவும் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதை நிரூபிக்கும் வகையில் நேற்று நண்பகல் கோவை சேலம் நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற படுகொலை சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் வன்முறையாளர்களின் புகலிடம் தமிழ்நாடு என்ற கருத்திற்கு மாற்று கருத்து இல்லை என எண்ண தோன்றுவதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். காவல்துறை என்கின்ற ஒன்று இருக்கிறதா என்று சந்தேகிக்கப்படக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போய்விட்டதாகவும், இந்த நிலைமை நீடித்தால் வன்முறையில் முதன்மை மாநிலம் தமிழகம் தான் என்ற பெருமையை தமிழகத்திற்கு திமுக அரசு தேடித்தரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டை அமளிக்காடாக மாற்ற இருக்கும் திமுக அரசின் செயற்பாடுகளை கண்டிப்பதுடன் தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் வன்முறையிலிருந்து காப்பாற்றவும், தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறக்கும் சமூக விரோத செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் கேட்டுக் கொள்வதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் கடந்த 2 நாட்களாக மேற்கொண்ட வான்வெளி தாக்குதல்களில் 430க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக கமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் காசாவில் தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நெட்சாரிம் ஹாரிடார் வரை நகர்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது. காசாவின் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையில் ஒரு பகுதி இடைவெளியை உருவாக்கும் வகையில் தரைவழி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. வடக்கு காசாவில் உள்ள ஃபெய்ட் ஹனூன் உட்பட ராணுவம் நகர்ந்து வரும் பகுதிகளில் உள்ள மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அல் ஃபலாவில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஐநாவின் பணியாளர்கள் 2 உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பூனை போல் நீதிமன்றத்துக்குள் நுழைந்த தேசபந்து கர்மாவின் பலனை அனுபவிப்பதாகவும் குற்றச்சாட்டு. வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் இன்றுடன் நிறைவு. தேர்தல் திகதி இன்று அறிவிப்பு. கிழக்கில் களமிறங்கியுள்ள ஒட்டுக்குழுக்கள், எச்சரிக்கும் சமூக செயற்பாட்டாளர். சுகாதார ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த அனுர. தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்தும் விசனம். விடுதலை புலிகளுக்கு முன்னர் குண்டு தாக்குதல்களை நடத்திய ஜேவிபி ராஜ்த சாடல். தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேல், மீண்டும் இடம்பெயரும் காசா மக்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.